ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான பருப்பு பொடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. வீட்டில் எந்த பொருளும் இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதம், இட்லி, தோசைக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. எடுத்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பு பார்த்திங்கன்னா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப கரிஞ்சு போயிட போகுது. அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அதே பாத்திரத்தில் அதே டம்ளரில் பாசிப்பருப்பு 1 டம்ளர் எடுத்துக்கலாங்க. அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இது வறுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா நல்லா கரிஞ்சு போயிடும். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்துலேயே இதையும் மாற்றிக்குவோம். அதே பாத்திரத்தில் பொட்டுக்கடலை 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிடும். அதனால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்குவோம். அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றாமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஓரளவு கலர் மாறி வரணும். பார்த்திங்கன்னா பூண்டு ஓரளவுக்கு நல்லாவே மாறி வந்துருச்சு. இதையுமே அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் ஒரு 6 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். வரமிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போயிட போகுது. மீடியமான ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நீரெல்லாம் வடிஞ்சு நல்லா காஞ்சிடணும். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வறண்டு போயிடணும். அப்புறம் வந்து பொடி பண்ணுறப்போ கரெக்டாக இருக்குங்க. இதே பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா எல்லாம் கரிஞ்சு போயிடும். இதேமே இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் பார்த்திங்கன்னா பெருங்காய கட்டி ஒரு 20-30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. எடுத்து எண்ணெயில் இது மட்டும் பொரித்து எடுத்துக்கலாங்க. பெருங்காயத்தை மட்டும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கங்க. மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா பெருங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இதையுமே எடுத்துக்குவோம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்குவோம். அதில் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு நமக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இதை ஒரு நல்ல மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாட்டம் அடித்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொடியாட்டம் அடித்து எடுத்துக்கங்க. இதில் தரியாக இருக்கக்கூடாது. நல்லா பவுடராட்டம் அடித்து எடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லைன்னா தரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பவுடராட்டம் அடித்து எடுத்துக்கங்க. இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ் கூட போட்டுட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.